Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கடைசியாக வாசித்த வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்பதை நம்புகிறோம். இந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்ம வெற்றிகரமாக ஜீவிப்போம். மரித்தோடு இந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒரு தடவை தான் மரித்தார். ஏனென்றால் மனுஷனுடைய பாவத்துக்கென்று ஒரு முறை அவர் மரித்தார். ஸோ இதுதான் மரித்தது. இப்போ ஒரு தடவை மரித்தார். இனிமேல் அவர் மரிக்க போகிறதில்லை. மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை என்றும் வேதம் எழுதியிருக்கிறது. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தடவை தன் பாவத்துக்கு அல்ல, நம்முடைய பாவத்துக்காக. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அந்தபடியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். நான் மரிச்சிட்டேன், நான் பாவத்துக்கென்று மறிச்சிட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது. அப்படி கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மனுஷ சுவாபத்தில் கண்டிப்பாக பாவத்தை செய்வோம். ஏதாவது ஒரு சின்ன பொய்யாவது சொல்லிடுவோம். இது மனுஷனுடைய ஜென்ம சுவாபம். ஸோ கர்த்தர்ட்ட ஒவ்வொருத்தரையும் மன்னிப்பு கேட்டு அவர் ரத்தத்தினால கழுவுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். மாதிரி கேட்டு இப்போ நம்ம நினைக்கிறோம் இது அது நடக்க நம்முடைய இதுவும் மனசாட்சியும் ஒத்து போய் கடைசியில் பாவத்தை செய்யும்போது அது முடியாதுன்னு சொல்லி அது மறுத்துடும். அப்போ அதுக்கு தான் போட்டுக்க எண்ணிக்கொள்ளுங்கள் என்று போட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாத இருப்பதாக. அதாவது சின் ரூல்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாமல் கண்ட்ரோல்லேருந்து சின்னோட கண்ட்ரோல்லேருந்து நம்ம வெளியே வந்து வெற்றிகரமாக ஜீவிக்க நம்ம முயற்சிக்க பண்ணணும். இதுக்கு தான் நமக்கு கர்த்தருடைய பலனும் ஆவியானோட துணையும் வேணும். அவர் நம்மை தப்பிப்பார், அவர் நம்மை உயர்த்துவார் என்று பாடுறோம். இன்றைக்கும் பாடுறோம், நம்ம கர்த்தர் நம்மளை தப்பிப்பார். முதல்ல தப்பிப்பார்னா பிரச்சனையிலேருந்து தப்பிப்பார் மட்டுமல்ல, இந்த மாதிரி பாவத்திலேருந்தும் இந்த மாதிரி வேதனையிலிருந்தும் இது பாவத்தினால பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அதிலிருந்தும் கர்த்தர் தப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.